ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 13 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 20வது ஃப்ளோருக்குள்ளே போய் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற தளபதி மேக்ஸிமம் கூட சேர்ந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த அட்டாச்சியை கொண்டா ஒரு எலும்பு கூட வரான். ஓ என்னடா இந்த புதுசாக ஒரு எலும்பு கூட வரானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா கூட இன்னும் 2 பேர் புதுசாக வந்திருக்கானுங்க. மொத்தம் 3 எலும்பு கூட வந்திருப்பானுங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் மொத்தம் 3 எலும்பு கூட வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ என்னது 3 பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னா அதுவும் ஒரிஜினல் இதுவும் ஒரிஜினல் தானா? அப்படின்னா எலும்பு கூட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் திரும்ப இந்த பூமிக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக சோல்ஜர்ஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க நம்ம மேக்ஸிமம் நம்ம ஹீரோ கிட்ட என்னது புதுசாக என்னென்ன நடந்துட்டு இருக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சனால இப்போ நம்ம ஹீரோ அந்த மேக்ஸிமம் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இந்த எலும்புக்கூடோட ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாம் செத்து போயிட்டான், அவனை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு தான் இவனுங்க கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. அவனை சம்மன் பண்ணணும் அப்படின்னா மனுஷங்களை பலி கொடுக்கணும். இவனுங்க உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பலி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் இங்கே இருக்கிறானுங்க. சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பலி கொடுத்து அவங்களோட அந்த எலும்புக்கூடு ராஜாவை திரும்ப கொண்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கே மேக்ஸிமம் கிட்ட சொன்னோன்னே அது கேட்டு அந்த அங்கே இருக்கிற புதுசாக வந்து 2 எலும்புக்கூடும் பரவாயில்லையாடா நம்மளோட பிளானை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான். ஆமாம் இந்த மனுஷனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு யோசிச்சுட்டு இருக்க போது முதல்ல வந்த எலும்புக்கூடு மண்டையை நம்ம ஹீரோ பார்த்து டேய் ஆமாண்டா நீ சொல்கிறது ரைட்டு தான், நாங்கள் இங்கே ராஜாவை திரும்ப உயிரோடு கொண்டு வரதுக்கு நிறையா பலி விட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பலியெல்லாம் எங்கே இருக்கும், அவங்களை எப்படி பலி கொடுக்கறது, ஆட்கள் யாருமே இல்லையே, நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். அந்த பலி கொடுக்கறதுக்கு இங்கே வரும்போது நாங்கள் இங்கே பெரிய கோட்டையை பார்த்தோம். இந்த கோட்டையை பார்த்த உடனே இங்கே இருக்கிற ராஜாவே நாங்கள் கதையை முடிச்சு அவனையும் நாங்கள் பலி கொடுத்தோம். ஆனால் அது கூட தெரியாமல் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவன் நடந்துட்டு இருந்தான். கடைசியில் அவன் உயிரையே விட்டுட்டான்டா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பலி கொடுத்து எங்கள் ராஜாவை திரும்ப உயிரோடு கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அது கேட்டு கடுப்பாய் மேக்ஸிமம் என்னது ராஜா வெளியே போலையா, அவரை கொண்டுட்டீங்களா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம கடுப்பாய் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படியே போயிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டி ஒரு நிமிஷம் இவனுங்க மேஜிக் பவர் வச்சிருப்பானுங்க, நீ அசால்ட்டாக போய் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மேக்ஸிமம் அப்படியே தடுத்து நிப்பாட்டி நான் இவங்களை எப்படியாச்சும் தனியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு அந்த எலும்பு கூட மண்டையன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று கொண்டு வருவான். அது தரையில் அப்படியே ஒரு கட்டை மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோவையும் மேக்ஸிமானையும் ஒரு செல்லு மாதிரி அப்படி கிரியேட் ஆகி அப்படியே அடைச்சி வைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது ஒரு டார்க்னஸ் மேஜிக் ஆச்சு, இந்த அளவுக்கு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவனுக்கு ஹை ரேங்க் எலும்பு கூட தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த சுற்றி அந்த சிறை மாதிரி அது உருவாக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டு அதை ட்ரை பண்ணிட்டு அப்படியே அந்த எலும்பு கூட நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கே இருக்க 2 எலும்பு கூட கூட்டிகிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து டேய் நான் உன்னை இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது, செத்து போடா மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை மாதிரி அதாவது செல்லு மாதிரி நம்ம ஹீரோவை கிரியேட் பண்ணி அடைச்சி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை அப்படியே சல்லியாக ஸ்வாடை வச்சு அடித்து நொறுக்கி விட்டுருவான். நொறுக்கி விட்டு நான் வரண்டா என்ன அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிடுவான். அது போய்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்துட்டு அந்த எலும்பு கூட எப்படி சாத்தியம், இவன் எப்படி சாதாரண மனுஷனாக இருந்துட்டு எங்களோட இந்த மேஜிக் பவரையே உடச்செறிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுவானுங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவே பக்கத்தில் இருக்க மேக்ஸிமனை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆமாங்க அதை அடிச்சு நொறுக்குனது நம்ம ஹீரோ இல்ல மேக்ஸிமம் தான், இவன் இப்படி இதை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சாக்கு அந்த எலும்பு கூடு மண்டையனுக்கு சாக்கு, இவங்கிட்ட அந்த அளவுக்கு மேஜிக் பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மண்டையை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த எலும்பு கூடு மண்டையா டேய் நீங்கெல்லாம் அவ்வளோதான்டா மனுஷனுங்கடா, உங்களெல்லாம் இங்கிருந்து நாங்கள் உயிரோட போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே மேக்ஸிமம் டேய் நீ என் ராஜாவே கொண்டுட்ட, என்னோட ஸ்வாடை வச்சு உன்னை துண்டு துண்டா வெட்டி உன் கதையை முடிச்சு உன் எலும்பு எடுத்து நான் நாய்க்கு போடலை நீயா நானான்னு பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்துகிட்டு வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருப்பான் மேக்ஸிமம். இதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட மண்டைங்கலாம் என்னடா இவனுங்க தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானுங்க, இவங்க எப்படியா சீக்கிரமாக இங்கேருந்து கொண்டுட்டு வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட மண்டைங்கலாம் அவசரப்பட்டு இருப்பானுங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு எலும்பு கூடு அந்த இன்னொரு எலும்பு கூட பார்த்து டேய் நீ உடனே வெளியே போ, மனுஷங்க யாருமே தப்பிச்சிடக்கூடாது, அவங்க எல்லாத்தையுமே நம்ம பலி கொடுக்கணும், ஒருத்தனையும் விடாத ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தங்க வேலையை கொடுத்து அவன் அங்கேருந்து விரட்டி விட்டுருவான் அந்த எலும்பு கூடு. அது இங்கே மேக்ஸிமம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த மேக்ஸிமனுக்கு மேலே அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்ட எலும்பு கூடு அதோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி பெரிய அம்பு மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண பாருங்க. அது செம்ம ஸ்பீடா மேக்ஸிமன் கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ ப்ளூ ஃப்ளேம் அந்த ப்ளூ நெருப்பை யூஸ் பண்ணி அதை அப்படியே ஏம் பண்ணி அரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படி வெளியே வந்துடும். ப்ளூ கலர் நெருப்பு இருக்கிறது அது நேராக போய் அந்த அம்பு கிட்ட போய் அந்த அம்பு அப்படி கடிச்சு நொறுக்கி போட்டுரும். அதை பார்த்து அந்த எலும்பு கூடு
ஃபீனிக்ஸ் பறவையா, இது எப்படி இங்க வந்தது, அதுவும் ப்ளூ ஃபிளையரு, ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருப்பான். இங்க இருந்து போன்னு கத்திட்டு இருக்கும்போது கீழே அந்த மனுஷங்களெல்லாம் வெளியே போக கூடாம தப்பிச்சு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கூட ஓடிட்டு இருந்தது பாருங்க. அதுகிட்ட போய் இந்த ஃபீனிக்ஸ் பறவை விரட்டிக்கிட்டே போவோம். ஐயையோ விட்டுரு நீய அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து போய் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பக்கம் மேக்ஸிமம் நம்ம ஹீரோ பார்த்து, ஏய் யாரா நீ, ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ராஜாவை கூட என்னால் காப்பாற்ற முடியல. நான் இப்படி இருந்துட்டேனே, ஆனால் நீ எனக்காக சண்டை போட்டுட்டே இருக்க. ச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, நீ கஷ்டப்படாத, நான் எப்போ உன் கூட இருப்பேன், வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மேக்ஸிமனுக்கு நம்பிக்கையா பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அந்த ப்ளூ கலர் நெருப்பு ஃபீனிக்ஸ் பறவை அந்த சிவப்பு கலர் எலும்பு கூட விடாம துரத்திக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அவனு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை விடாம அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அப்ப இந்த பக்கம் மேக்ஸிமன், நான் இவங்களை எப்படியா தடுத்து நிப்பாட்டி அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது உடனே நம்ம ஹீரோ, இவங்க உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு ரொம்ப முக்கியம் வெளியே இருக்க சோல்ஜர்ஸ் தான். அவங்கள நீங்க காப்பாற்றணுமா இல்லை இங்கே சண்டை போடணுமா, சீக்கிரம் நீங்க அவங்கள போய் காப்பாத்துங்க, இங்கே நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மேக்ஸிமனும் சரி நான் சோல்ஜர்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஓடிட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்து யோசிச்சு பார்த்தா அங்கே 20வது ஃப்ளோருக்குள்ள வரதுக்கு முன்னாடி, தம்பி சான்ஸ் கிடைச்ச உடனே போட்டுறணும், மிஸ் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி வாசல் நின்று ஒருத்தர் சொல்லுவார்ல, அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ, ஒரே புதிராக இருக்கே, என்ன அர்த்தமாக இருக்கும், சரி எது எப்படியோ சான்ஸ் கிடைச்சா தலையை துண்டா வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் ஸ்வாடு எடுத்து ஒரு ஸ்லைஸ் போடுவார் பாருங்க. போட்டுட்டு அந்த பக்கம் போய் செம மாசம் நிற்பார், ஆராசமா பறந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த எலும்புக்கூடு மண்டையும் அப்படியே வானத்தை பார்த்துட்டு, ஆமா டேய் ஆமா நீ என்னடா பண்ண, ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஸ்வாட் எடுத்து அதோட உரைக்குள்ள அப்படியே சொருவார் பாருங்க. கிச்சிக் அப்படின்னு சொருனோடனே அங்கே செவுரில் பார்த்தா ஒரு பெரிய கிராக் விழுந்து அந்த செவுரை இடிஞ்சு சும்மா தர மட்டமாகும் அந்த பில்டிங்கே. அதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன், டே என்னடா வேலை பார்த்து விட்ட, பில்டிங்கே இடிச்சு தரமட்டமாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே இருக்க பில்டிங்கே அப்படி உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். அது வெளியே இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு இங்கே கோட்டையே அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அடியில் ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துடும். அதுக்குள்ள இருந்து அந்த எலும்புக்கூடு மண்டை அப்படி மேலே பறந்து வந்துட்டு, ஏய் முட்டா மனுஷங்களா, உங்களை நாங்கள் விட மாட்டோம்டா, நீங்கள் எல்லாருமே எங்கள் கையால் சாக போறீங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது, நாங்கள் உங்களை பலி கொடுத்து எங்கள் ராஜாவை திரும்ப உயிரோட கொண்டு வர போகிறோம், என் கையால் சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்கிற அந்த சிவப்பு மண்டையன் அந்த எலும்பு கூட ஃபீனிக்ஸ் பறவை ஸ்ட்ரைட்டாக போய் கடிக்கிறதுக்கு போய் டம்முன்னு அடிக்கும். அதே நேரம் அந்த எலும்பு கூட மண்டையன் ஜஸ்ட்டு மிஸ் பார்த்து தப்பிச்சேன், இல்லைனா எலும்பு அப்படி பிச்சுட்டு போயிருக்கும் அப்படின்னு மேலே பறந்துக்கிட்டு இருப்பானா. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுப்பாரு. ஏய் நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான் பாருங்க. சும்மா நம்ம ஹீரோ ஒரே ஸ்லைஸ் தான் 2 துண்டா வெட்டிடுவாரு, மண்டையிலேருந்து கீழே கால் வரைக்கும் அப்படி வெட்டி விட்டுருவாரு. அவன் 2ஆ பொழந்து அவனோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. அதை அந்த எலும்பு கூடு மட்டும் என் பார்த்துட்டு, சே என்ன தைரியம்டா, என்னோட ஆளையை கொள்ளுவ, திமிரு பிடிச்ச நாயை, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அதை அப்படியே அடித்து டாஜ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆயிடுவார். இருந்தாலும் அவன் விடாமல் அவனோட அந்த மேஜிக் பவரை கொண்டு வருவான். அவன் அப்படியே அவன் 2 கை நேராக வச்சு அதுலேருந்து பயங்கரமான ஒரு மேஜிக்கை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை ஒரு கியூப்குள்ளே அப்படியே அடைச்சி வச்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, சே இதுக்குள்ளே காற்றே இல்லையே, இதுலேருந்து எப்படியா தப்பிச்சாகணும், இல்லைனா அவன் நம்ம சுத்தமாக நசுக்கி விட்டுருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே, ஃபீனிக்ஸ் இங்கே வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவார். அந்த ஃபீனிக்ஸ் பறவை வேகமாக நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கியூபுக்குள்ளே போய் அடித்து நொறுக்கி அதோட நெருப்பு பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த கியூபை இல்லாமல் பண்ணிடும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ அந்த கியூபெல்லாம் உடச்சு போட்டு அப்படியே வெளியே வந்துருவார். அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த எலும்பு கூடு மண்டையை நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி நீ இன்னும் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்ப, உன்னோட அந்த ஃபீனிக்ஸ் பறவை எல்லா பவரையும் இழுத்துக்கிட்டே இருக்கு, உன்னோட மானா பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நீ இப்படியே இருந்தால் எங்ககிட்ட கண்டிப்பாக அடி வாங்கி சாக போறாடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும், ஆமாண்டா எலும்பு கூட மாட்டியா, நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நான் என்னோட மானா பவரை கொஞ்சம் சேமிச்சாகணும், அதனால் நான் என்னோட ஃபீனிக்ஸ் பவர் அந்த அரேஸை கேன்சல் பண்ணுறேன், இப்போ என்னோட மானா பவர் மேஜிக் பவர் ஃபுல்லாக ஸ்வாடுக்கு கொண்டு வரேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியாக இருப்பார். அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட மாட்டேன், ஐயோ நானே பாயிண்ட் எடுத்து கொடுத்துறேன் போல இருக்கே, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேக்ஸிமம் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட, ஏய் நீ தனியாக சமாளிச்சிருவியா, ஏற்கனவே நான் உனக்கு ரொம்பவே கடன்பட்டிருக்கேன், நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் போங்க பாய் பார்த்துக்கலாம், இப்போ நான் அடிக்கிற அடியில் அவனுக்கு எப்படி கதற போகிறானுங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்போ தான் சண்டை ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிருது. இங்கே பில்டிங்லாம் உடஞ்சி அப்படி கீழே கல்லுலாம் சதறி கிடக்கும். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம், சீக்கிரம் பாருங்கடா நம்ம ஆட்கள் ஏதாச்சும் அடிபட்டு விழுந்துருக்காங்களா பாருங்க, காப்பாத்துங்க அப்படின்னு அவனுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூடு மண்டையன் ப்ளூ கலர் சட்டப்பட்டவன், டேய் மனுஷங்களா பயத்தில் அங்கேருந்து இங்கே ஓடிக்கிட்டே இருக்கீங்களா,
நீங்கள் ஓடுனதெல்லாம் போதும்டா, உங்கள் ஓட்டத்தை நான் இப்போ முடிக்கிறேன் பாருங்க, இப்போ உங்கள் கதையை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேஜிக் போடுவான். என்னன்னு பார்த்தா மண்ணுக்குள்ளே செத்து போய் புதஞ்சு கிடந்தவங்கள அப்படியே உயிரோட கொண்டு வந்துடுவான். அதுவும் எலும்பு கூட ஆன அவங்கள எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வந்துடுவான். ஏன்னா இந்த எலும்பு கூட மண்டைங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நெக்ரோமேன்சர் பவர் இருக்குது, இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வரது. அது மூலமாக எல்லாத்தையுமே கொண்டு வந்தோன்னே அங்கே செத்து போன நிறைய எலும்பு கூடுங்க அப்படி எந்திரிச்சு நின்று இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்த சோல்ஜர்ஸ் என்னடா ஆகுங்க, செத்து போன எலும்பு கூடலாம் திரும்ப உயிரோட கொண்டு வரானுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பயந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.